10th ஃபெயில் ஆயிட்டா. 10th பாஸ் பண்ணல. அதுல வந்து நல்லதுக்குதான் மேக்ஸ் எனக்கு என்ன நல்லதுக்குதான் சார்? நீங்க 10th பாஸ் ஆகி ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு நீங்க போயிருந்தீங்கன்னா நமக்கு ஒரு மூக்குத்தி முருகன் கிடைச்சிருக்க மாட்டாரே. கண்டிப்பா கண்டிப்பா சார். நிறைய அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நிறைய அவமானப்பட்டேன் சார். வீட்டுல அப்பா ஆஹா. அம்மா எல்லாம் சும்மா சோம்பேறி வீட்டுல சும்மா தூங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுல இருக்கிற அப்படின்லாம் ரொம்ப திட்டுவாங்க. பேப்பர் தொழில் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில். அதாவது நீங்க இப்ப எல்லாம் இந்த புலம்பெயர் நாடுகள், அதாவது வந்து இப்ப இந்த லண்டன், சுவிஸ், நம்ம நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் போயிருக்கிறவங்க எல்லாம் வந்து முதல்ல செய்யற தொழில் அதிகமானவங்க முதல்ல செய்யற தொழில் இந்த பேப்பர் போடுற தொழில் தான். இப்போ உங்களுக்கு புரியுது முருகனுக்குள்ள ஒரு பாடகர் இருக்கிறாருங்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்க? ஊரு கண்டுபிடிக்கிறத முதல்ல நீங்க உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அப்பா வந்து தாத்தால இருந்து எல்லாமே தெற்குத்து கலைஞர்கள். தாத்தா அப்பா அண்ணாரு வந்து தெற்குத்து கலைஞர் தான். அந்த வகையில வந்து அவங்க வந்து எல்லாமே தெற்குத்து தாண்டி நான் வந்து சினிமா பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டிராயிங் பண்ணிட்டு சின்ன 9th படிக்கும் போதே நான் சினிமா பாட்டெல்லாம் நல்லா விரும்பி கேட்பேன். ஸ்கூல்ல டீச்சருங்க எல்லாம் என்னை பாட சொல்லுவாங்க. அது பாட்டு போட்டில எல்லாம் கலந்து பரிசு வாங்கியிருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது. அந்த இதுல வந்து டிராயிங் பண்ணிட்டு போது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முணுப்பேன். பாட்டு பாடி டிராயிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது அப்படியே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வந்ததுதான். அதுக்கப்புறம் வந்து 10th ஃபெயில் ஆயிட்டா. 10th பாஸ் பண்ணல. அதுல வந்து மேக்ஸ் எனக்கு நல்லதுக்குதான் நீங்க 10th பாஸ் ஆகி ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு நீங்க போயிருந்தீங்கன்னா நமக்கு ஒரு மூக்குத்தி முருகன் கிடைச்சிருக்க மாட்டாரே. கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா நான் டிராயிங் பண்ணுவேன் சார். நல்லா ஆர்வம். கடைங்களுக்கு போயிட்டு நானே வாலண்டியரா போயிட்டு சார் இந்த மாதிரி போர்டு எழுதி கொடுக்கட்டுமா, நான் போர்டு எழுதி கொடுக்கணுமா, எல்லாரும் கடைங்கள. ஏன்னா அப்ப எல்லாம் டிஜிட்டல் கிடையாது. அப்ப எல்லாம் வந்து பிளெக்ஸ் போர்டு எல்லாம் வரல. அப்ப நிறைய டிமாண்ட், நிறைய டிராயிங் ஆர்டிஸ்ட் நிறைய தேடுவாங்க எல்லாம் கடைங்களுக்கு எல்லாம் எழுதுறதுக்கு. அப்ப நிறைய நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து எங்க ஏரியால வந்து நல்லம்பள்ளி ஒன்றியம். அந்த நல்லம்பள்ளி ஏரியால தான் கொஞ்சம், ஏன்னா எங்க ஊர்ல இருந்து பொருள் எதனா வாங்கினா நல்லம்பள்ளி தான் வரணும். அந்த ஊர்ல தான் நிறைய ஒர்க் பண்ண சார். எல்லா கடைகளுமே என்னோட ஒர்க் தான் இருக்கும். அதுல வந்து அதுல வந்து தான் சார் ஆர்வம். அதுல அப்புறம் வந்து 100 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க எழுதி முடிச்சா. ஆனா போதிய அளவுக்கு அது வருமானம் கிடையாது சார். டிராயிங்ல எல்லாம் போதிய வருமானம் இல்ல. அது உண்மைதான். இல்ல ஆமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயில் திருவிழா எங்கெங்க நம்ம பக்கத்து வில்லேஜ்ல வந்து கிராமத்துல எல்லாம் கோயில் திருவிழா வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க, பாட்டு கச்சேரி. அங்கெல்லாம் போயிட்டு சாங்ஸ் கேட்கும் போது எல்லாருமே சில ஊருக்காரர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, சில ஊருக்காரர் வாய்ப்பு தர மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சாங்ஸ் கேட்டு பாடும்போது சேலம் இசைக்குழு வந்தது. சேலம் இசைக்குழு வந்து வரும்போது அந்த இசை கலைஞர்கள் எல்லாம் பார்த்து நல்ல பாடுறக்கண்ணே, நீ சேலத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை சேலம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து நான் எப்படி கத்துக்கன்னா, நம்ம ஊரு பக்கத்துல பாகல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அப்ப வந்து எங்க ஊரை சார்ந்த எங்க மாமா ஒருத்தர் முனிராஜ், அவர் பேரு முனிராஜ். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் நியூஸ்ல ஒர்க் பண்ணார். நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து நீ சும்மா தானே சுத்திட்டு இருக்கிற, 10th படிச்சிருக்கிற, ஒர்க் எதுவும் சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லியதுனால என்னை பேப்பர் போட சொல்லி அனுப்பி விட்டாரு. நியூஸ் பேப்பர் தினமணி பேப்பர் நியூஸ் பேப்பர் போட அனுப்பிவிட்டாரு. அப்ப ஊரு போய் போட்டு போகும்போது அந்த ஊர்ல வந்து ரவின்னு ஒரு அண்ணன் வந்து கீபோர்டு வாட்சி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அது போயிட்டு கீபோர்டு வாசிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவர் பக்கத்துல போயிட்டு, அண்ணா நானெல்லாம் கொஞ்சம் பாட்டு பாடுவேன், என் பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாடி காட்டினோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரவி அவர் பேரு. அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர சொல்லி, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர சொல்லி பாட்டுங்கெல்லாம் பிராக்டிஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல பாடி சேலத்துக்கு போனேன். சேலத்துலதான் எனக்கு நல்ல டீம் இசை கலைஞர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்ல பேப்பர் போடுற தொழில நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பேப்பர் தொழில் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில். அதாவது நீங்க இப்ப எல்லாம் இந்த புலம்பெயர் நாடுகள், அதாவது வந்து இப்ப இந்த லண்டன், சுவிஸ், நம்ம நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் போயிருக்கிறவங்க எல்லாம் வந்து முதல்ல செய்யற தொழில் அதிகமானவங்க முதல்ல செய்யற தொழில் இந்த பேப்பர் போடுற தொழில் தான். அதாவது வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கலாம். ஆனா வந்து நானே அந்த தொழிலுக்காக போயிருக்கேன். ஆனா எனக்கு அது கிடைக்கல. நாட்டுக்கு வந்த உடனே பேப்பர் போடலாம், அது ஈஸியா கிடைக்கும், அந்த தொழில் ஈஸியா கிடைக்கும், அதுக்கே நான் போயிருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கல அந்த டைம்ல. அதுக்காக
ரெண்டு மூணு பழைய ஏறி இறங்கி இருக்கு. அது நமக்கு கிடைக்கல, அந்த அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ நிறைய சார் அப்புறம் வீட்டுல நிறைய நிறைய அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நிறைய அவமானப்பட்டேன் சார். வீட்டுல அப்பா ஆஹா அம்மா எல்லாம் வந்து சும்மா வந்து சும்மா சோம்பேறி வீட்டுல சும்மா தூங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுல இருக்கிற அப்படின்னு எல்லாம் ரொம்ப திட்டுவாங்க. ஏன்னா ஓகே. போதிய ஆமா. டிராயிங் பண்றதுக்கு எல்லாம் போதிய வருமானம் இல்ல சார். அதெல்லாம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. ஒரு 150 ரூபா ம்ஹ்ம். 200 ரூபாய் கொடுப்பாங்க போர்டு எழுதுறதுக்கு. அதுல பெயிண்டிங் எல்லாம் ஓகே. நாங்களே வாங்கிக்கணும். ஓ! அப்படி ஓகே. இருக்கும்போது அப்புறம் எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, ம், ஆடு எல்லாம் இருந்தது. ஆடு வீட்டுல ஆடுங்கெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்ல வந்து ஒரு 20 ஆடு ஓ! ஓகே, கொடுத்தாங்க, ஓகே. இலவசமா கொடுத்தாங்க. அந்த ம்ஹ்ம். ஆடு அப்படியே சனி ஞாயிறுல நான் ஸ்கூல் படிக்கும்போது சனி ஞாயிறுல வந்து லீவ்ல வந்து நானும் ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே காட்டெல்லாம் விறகெல்லாம் வெட்டிக்கிட்டு ம்ஹ்ம். அப்படியே என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் சார் பயணிச்சு. அதுக்கப்புறம் தான் சரி. பேப்பர் போட போனேன். ஓ! அதுக்கப்புறம் தான் ஓகே. பேப்பர் போட போயிட்டு அதுல அந்த பேப்பர் போட மூலமாக ஒரு இசை கலைஞரை பார்த்து அவரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் ம்ஹ்ம். மூலமாக நான் வந்து சேலம் இசை கலைஞர்களை போயிட்டு தமிழ் மணின்னு ஒரு நண்பரு ஓகே. அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அவரு வாய்ப்பு அவர் கொடுத்தாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு போனா ம்ஹ்ம். 150 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுப்பாரு. ஓகே. அவர் மூலமாக தான் நான் நிறைய மக்களுக்கு ஃபேமஸ் ஆனேன்.